பஹல்காம் தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக ஆதாரம் கிடைத்துள்ளதாகவும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் அமைதியை சீர்குலைக்கவே பஹல்காமில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் காஷ்மீரின் சுற்றுலாவை முடிவுக்கு கொண்டுவர தீவிரவாத தாக்குதல் நடந்துள்ளதாக விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவா, இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில அதிகாலையில பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய 9 பகுதிகளை குறிவைத்து ஒரு துல்லியமான தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலுடைய ஒட்டுமொத்த நிலவரம், இந்த தாக்குதலுக்கான காரணம், இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்த தலைமை அதிகாரிகள் யார் யார் என்பதை எல்லாம் விவரமாக தெரிவிப்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தலைமையிலான அந்த உயர் அதிகாரிகள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் தெரிவிக்கும் போது, பஹல்காம் தாக்குதல் என்பது எந்த ஒரு இந்திய குடிமகனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, சகித்துக் கொள்ள முடியாத ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே இந்த செய்தியாளர் சந்திப்பை தொடங்குவதற்கு முன்பாகவே ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை ஒரு காணொலி வாயிலாக நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருப்பது போல இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி வழங்குவோம் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த பஹல்காம் தாக்குதல் சம்பவம் என்பது ஒவ்வொரு இந்தியரையும் சீற்றமடைய செய்தது. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு இந்த வழி தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான அந்த சிந்து நதிநீரை நிறுத்தியது அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக மாறியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்துவது தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததையும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பயங்கரவாதிகளையும் அவர்களுக்கு உதவியவர்களையும் கண்டறிந்து ஒரு துல்லிய தாக்குதல் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டுதான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. எல்லையில பயங்கரவாத பதற்றத்தை அதிகரிக்க காலமாக பாகிஸ்தான் உதவி வருவதையும், இந்த தாக்குதல் என்பது ஒரு துல்லிய தாக்குதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட இந்த பஹல்காம் தாக்குதல் பயங்கரவாதம் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 15வது நாளில் தான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 15 நாட்களும் துல்லியமாக பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும், பயங்கரவாத குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும். இந்த பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் அந்த குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் துல்லியமாக தாக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலேயே இத்தனை நாட்கள் பொறுமையாக இருந்து ஒரு துல்லிய தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விவரங்களை எல்லாம் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாதத்தை தடுக்காமல் இந்த பயங்கரவாதத்தை திசை திருப்பக்கூடிய நடவடிக்கையை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கக்கூடிய அவர், சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகளை பாகிஸ்தான் நாடு ஒருபோதும் மதிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும், பஹல்காம் தாக்குதல் நடத்தியது ஒரு கோழைத்தனமான தாக்குதல், அதற்கு வீரத்தோடு நெஞ்சுரத்தோடு இந்திய அரசு பதிலடி வழங்கியிருக்கிறது என்ற ஒரு விவரத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பயங்கரவாதிகளுடைய 9 முகாம்கள் வெற்றிகரமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயங்கரவாதிகள் சுமார் 8 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்கள் அடைந்திருக்கிறார்கள், அவர்கள் குடியிருப்புகள் எல்லாம் நாசப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது போன்ற பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கக்கூடிய அவர், இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்டவருடைய விவரங்களை தற்போது வரை தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்திய ராணுவம் என்ன செய்ய போகிறது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த தாக்குதல் என்பது பயங்கரவாதிகள் மீது, பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை இது பாதிப்புக்கு உள்ளாக்க கூடும் என்ற ஒரு காரணத்தினால் அவருடைய பாதுகாப்பையும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நபர்களுடைய பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் என்பது திட்டமிட்டபடி ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள்ல மட்டுமே அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு விவரங்களை எல்லாம் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில மத்திய அரசு, இந்திய ராணுவம் முப்படைகளுடைய உதவியோடு இந்த துல்லிய தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில பயங்கரவாதிகள் இதன் மூலமாக
இந்தியாவை இனியும் தொடுவதற்கு அஞ்ச வேண்டும், அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை வழங்க வேண்டும், அவர்கள் இனியும் இந்தியா மீது இது போன்ற தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு செயல் வடிவிலோ எண்ணத்தில் கூட அவர்கள் நினைக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக மூத்த அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூடி அடுத்த கட்ட முடிவுகள் என்பது எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சேத விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் கணக்கிட்டு வருவதாகவும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.